ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். கீதா பாடசாலை மற்றும் சென்டர் வைத்திருப்பது அற்புதம் அல்ல. வேறு யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்யும்போது மட்டுமே நீங்கள் அற்புதமான ஒன்றை செய்தீர்கள் என்று கூறப்படும். Simply to have Gita Padasalas and centers is not wonderful. Only when you do something that no one else has yet done will it be said that you did something wonderful. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், இப்போது விழிப்புணர்வின் ஸ்வரூபமாக இருப்பதற்கு செய்யும் பயிற்சியில் ஆழமாக செல்ல வேண்டும். விஞ்ஞானிகள் எல்லாவற்றின் ஆழத்திற்கு சென்று புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது போலவே, அதேபோல் உங்கள் சுயஸ்வரூபத்தின் ஆழத்திலும் அதனின் அநாதி குணங்களிலும் சமஸ்காரத்திலும் நீங்கள் ஆழமாக செல்ல வேண்டும். ஆனந்தத்தின் ஸ்வரூபம் என்று கூறுகின்றீர்கள். எனவே அந்த ஸ்வரூபமாக இருப்பதன் ஸ்திதி என்ன? அதன் அனுபவம் என்ன? ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக இருப்பதன் சிறப்பு பிராப்திகள் என்ன? பேரானந்தம் என்றால் என்ன? உங்களின் மீதும் மேலும் மற்ற ஆத்மாக்களின் மீதும் அந்த ஆனந்தத்தின் ஸ்திதியினால் வெளிப்படும் விளைவு என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களின் ஆழத்திலும் செல்லுங்கள். எப்படி மக்கள் கடலின் ஆழமான பகுதிக்கு மிகவும் ஆழமாக செல்வது போலவும், மேலும் ஆழமாக செல்ல செல்ல புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள். எனவே நீங்களும் எந்த அளவிற்கு உள்முகமாக சென்று ஏகாந்த நிலையில் இருப்பதால் நீங்களும் பல புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். அவற்றில் நீங்கள் தொலைந்து போவதில் உணர்வீர்கள். ஒரு மீன் தண்ணீரில் வாழும்போது தன்னை உயிருடன் உணர்கின்றது. ஏனென்றால் அது தண்ணீருடன் இணைந்து உள்ளது. அது தனது சொந்த வாழ்வாதாரத்திற்காக தண்ணீரிலிருந்து வெளியே வந்தாலும் அது ஒரு நொடி வெளியே வந்து பின்னர் உள்ளே செல்லும். ஏனென்றால் அது தண்ணீரின்றி இருக்க முடியாது. அதே போல நீங்கள் ஒவ்வொருவரின் ஆழ்ந்த அக்கறையும் உங்கள் சுயஸ்வரூபத்தின் பல்வேறு அனுபவங்களின் கடலில் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்காக மட்டுமே வெளிநோக்கு முகமாகி கர்ம இயந்திரங்களின் ஆதரவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு சரீரத்தை தத்தெடுத்து கொண்ட நிலையில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் பற்று மற்றும் ஈர்ப்பு
அனுபவங்களின் கடலை நோக்கி இருக்க வேண்டும். எப்படி சர்க்கரை கியூப்ஸ் இனிப்பின் அனுபவத்தை அளிக்கின்றது, அதே போல உங்களின் சுயஸ்வரூபத்தின் ஒவ்வொரு குணங்களும் இனிமையின் அனுபவத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழங்க வேண்டும். God's sweet version. Sweet child, now you should go into the depths of the practice of being embodiment of the awareness. Just as scientists go into the depth of everything and create new inventions, in the same way you should go into the depths of your original form and its eternal virtues and sanskars. You speak of being an embodiment of bliss. So, what is the stage of being that embodiment? What is the experience of that? What is the special attainment of being an embodiment of bliss? What is known as bliss? What is the visible effect of that stage on yourself and on other souls? In this way, go into the depths of each virtue. Just as those people go so deep to the bottom of the ocean, and the deeper they go, the more new things they find. So too, the more introverted and lost in yourself you remain, the more you will have many new experiences. You will feel yourself to be lost in those. A fish, while living in the water, feels itself very much alive because it has attachment to water. Even if it does come out of the water for its own livelihood, it will come out for a second and then go back into the water because it cannot stay without water. In the same way, the deep concern of each of you should be with the ocean of various experiences of your original form. Only become extroverted for the sake of carrying out a task. Take the support of the physical organs, that is, stabilize yourself in the stage of having adopted a body, but the attachment and attraction should be towards the ocean of experience. Just as sugar cubes give the experience of sweetness, in the same way you should give the experience of the sweetness of your every virtue of your original form to all souls. Om Shanti.